ஃபங்க்ஷனுக்கு போனோம், டைம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எங்க தான் போயின்னு தெரியல. வீடு வேற சாத்திட்டு போனோமே. அண்ணா இங்க டேக் வீடு எங்கண்ணா இருக்கு? அத சொல்றதால எடுங்கடா லாபம். ஓ அட்ரஸ் சொல்றதுல என்னண்ணா இருக்கு? ஒண்ணே இல்லல. அப்ப என்னத்துக்கு வந்து கேக்குறேன்? கம்முனு போடா. ஓ இத பாருண்ணா, மரியாதை பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறமா கோவம் வந்துடும் எனக்கு. டேய் ஸ்ட்ரைட்டா வந்து அட்ரஸ் கேட்டதே தப்பு. இதுல கோவம் வர வந்துருன்னு சொல்ற? ஓ அட்ரஸ் கேட்டல தப்பு, என்னடா பேசுற? சரிப்பா நான் அட்ரஸ் சொல்றேன்பா. என் பையன் எங்கறான் அது சொல்லு. உன் பையன் எங்க இருக்கானே எனக்கு தானே தெரியும். அத சொல்ல மாட்டறல. இதே நான் கேக்குறேன். நானும் சொல்ல மாட்டேன் போடா. பைத்தியக்காரன் இந்த ஆளு இப்படி பேசுறான். ஊர்காரப்பா அப்படிலாம் பேசாத. போங்கடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா. ஐயோ சோறுலாம் காலி ஆட போடுதே. அந்த போடுகார ஆளை காணுமே. சோத்துக்கு அலைஞ்சான் போல இவன். வாடா வேற இடத்துல கேட்டுக்கலாம். டென்ஷன் ஆகுது. எங்க போய் தொலைச்சுன்னு தெரியலையே. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம். இவனா நல்லா துண்டு வரானா? டேய் பிஞ்சுக்கானா என்னடா இது? ஏ குப்பா, நீ இங்கதான் இருக்கிறியா? ஃபங்க்ஷன் போலையா? ஃபங்க்ஷனுக்கு தாண்டா போனோம். இந்த போடுகால அந்த எருமாடு கூட எங்க சுத்திக்கிறதுன்னு தெரியலடா. மூட்டை வேற சாத்திட்டு போனோம். இப்ப என்ன பண்றது? அட சாத்திட்டு போப்பா. இதுல என்ன இருக்குது? செம்ம சோறு. செம சோறா? என்னடா துண்டியா? சொல்லி நாங்க இப்பதான் இன் பண்ணி போறேன்ல. இது நடா இன் பண்ணி போறா? சட்டிங் மேல வேஸ்ட். அதான் இன் பண்றதா? இது லேட்டஸ்ட் மாடல். இப்போதைக்கு இதான் பேஷன். என்னத்தையோ பேஷன்ன்றானே. சோறு காலி ஆட போகுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் போயிட்டு வரட்டா? சோறு காலி ஆயிடும். இரா பிஞ்சுக்கானா என்னடா பிடிக்கிற? இருறா அந்த இடத்துல வந்துட்டோம். ஒன்னா போலாம். டைம் ஆகுது. சோறு காலியான என்ன பண்றது? நீ சொல்றது கரெக்ட் தான். சரி பார்சல் வாங்கி வைக்கிறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு நாளைக்கு வீட்டு சோற துண்ணும். நோ ஃபங்க்ஷன் போயா? வேதனை கல்பத்துக்குனே வரானுங்களா? போனண்டா. கஞ்சன்மான கழுசூர் போடுறாங்களா? இருறா போலாம். ஏன்னா போறது கூட நித்துறா? இருறா எல்லாம் ஒன்னா போயிடலாம். அந்த போடுகால வந்துட்டான். அவனுங்களா இதோ வராங்களா? ஐயோ மாப்பிள்ள எங்க அப்பா ரெடி ஆகுறான்டா ஃபங்க்ஷன் போறதுக்கு. போனா கத்துவான் பொழுது. வாடா நான் பாத்துக்கிறேன். இந்த போடுகால தடுத்துல எங்கடா போய் சுத்திட்டு வரீங்க? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டே? எப்போ என்ன இப்படி திட்டுறா? உன்னையாரு எலக்ட் பண்ண சொன்னாங்க? டேய் நீ பேசாதடா. எனக்கு ஆத்திரம் வந்து கோவம் வருது. யோ கொம்மிடியா, இப்ப எங்க கிளம்பி போற? சோத்தோட ஃபங்க்ஷன் போறோம். டே பிஞ்சுக்கண்ணா, என்ன சட்டிக்கு மேல வேஸ்டியா? ஆமா டிசைன் ஆகுது. மானும்போது குறா. பிஞ்சுக்கானா ஜெயிட்ல ஓட்டக்குதுடா. அதே ஏடா பாக்குற? அது வேஸ்ட் குறா. எலி சத்த நாத்தடிக்குது. எங்க தூக்கிட்டு வந்தாதா? என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டல் ஆகுது. டைம் வேற ஆகுது. எப்போ ஃபங்க்ஷனுக்கு அப்பா போறா? ஆமாண்டா. உன்னால எவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா? சோறு இருக்குமா இல்லன்னு தெரியல. உனக்கு விஷயமே தெரியாதா? பொண்ணு ஓடி போச்சான். மாப்பிள்ள நீ எதனா சொல்லு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கிணத்துல குதிக்க போயிட்டாங்க. ஐயோ அப்படியா கதா? அப்புறம் சோறுனாச்சு. அப்படியே பாரு. அவங்க கிணத்துல ஊத்தி போறாங்க. சோறு நாச்சான். வேஸ்டா போடலடா. போய் சாப்பிட்டு வந்துடலாம். பிஞ்சுக்கானா கம்முன்னு துக்க வீட்டுல போய் சோறு கேக்குறடா. என்னடா நான் இது? அப்ப தெரியாம அள்ளி பண்ணு வந்துடலாமா? ஆக மொத்தம் சோறு சோறு சோறு. அவன் உன்னோட பொறுப்ப. உங்க கதையை விடுங்க. பாவம் அந்த மாப்பிள்ள செவுத்துல போய் முட்டி முட்டி மாப்பிள்ள தலை இவ்வளவு பெருசா வீங்கிச்சு. ஐயோ அப்பா என்னடாச்சா? அது இருக்கட்டும்பா. சோறு பத்தி கேள்பா. அப்படியே குத்துருவேன். சோத்தை பத்தி கேள்பாவா? நீ எதனா பேசுறா? நாங்க தான் போய் சமாதான பத்தி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தோம். எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிருப்பான். இப்படி ஆயி போச்சே. அதான் வந்தவங்க எல்லாம் மொய் காசை மாப்பிள்ள கிட்டே கொடுத்துட்டு போனாங்க. வா மக்கள் ரொம்ப நல்ல மக்களா இருக்கிறாங்கப்பா. பாவம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கப்பா. நான் கூட என் கைத்துல இருக்கிற 6 பவுன் செயினை கைட்டு குடுத்துட்டு வந்தேன்பா. நீ எப்படா மாப்பிள்ள செயின் போட்டுருந்தா? நீ அரப்பவன் சைடு போட்டீங்க கைத்துல. டே உண்டா நம்ப மாட்டானே. நான்ஸ்டிக் தவாவாயா சொல்லு மாப்பிள்ள. ஆமா ஆமா 1/2 பவுன் செயின் கைட்டி குடுத்துட்டு வந்தான். 1/2 பவுன் செயின் கைட்டு குத்தில சாப்பிட்டு வந்தீங்களா? மாப்பிள்ள துக்கத்துல இருக்கிறாருல, அதனால நாங்க சாப்பிடல. நீங்க எதனா மொய் காசு வச்சிருந்தா கொடுங்க. நான் எடுத்துட்டு போய் மாப்பிள்ள கிட்ட குடுத்துட்டு வரேன். இல்ல நாங்களே போய் குத்துக்கிறோம். நீங்க வேலையை பாருங்க. அப்பா அந்த மாப்பிள்ள கதறி ஆயிரத்த பார்த்தாக்கா உன் கையில இருக்கிற எல்லா காசும் நீ அவருக்கு கொடுத்துட்டு வந்துருவோப்பா. போலாண்டா. சூடா இருக்கு. எவனும் இருக்க மாட்டான். இது எவ்வளவு வேதனையா சொல்லிக்கிறானுங்க. சோறு சோறு சோறுன்டா பிஞ்சுக்கானா. 1993 93 என்னாச்சு? நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். சாப்பிடலான்னு உக்காந்துட்டேன். அப்புறம் இலை வைக்கிறான், சோறு போடுறான், கூட்டு வைக்கிறான், பொருள் வைக்கிறான், சாம்பார் ஊத்துறான். அதான் எல்லா ஊத்துல சாப்பிட வேண்டியதான். அப்புறம் என்ன சொல்றேன் கேளு. சாப்பாடு பெசியும் போது ஒரு லெக் பீஸ். சாம்பார் சாத்துல எப்படியா லெக் பீஸ் வரா? அதே சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா நான் கேட்கல. ஏன்பா கேட்கல? அந்த லெக் பீஸ் அவங்க கேட்டாங்களா, அதனால கேட்கல. கடைசி வரைக்கும் நீ அந்த சாம்பார் சாதம் லெக் பீஸ் பத்தி கேட்கலையா? நீ கேட்டேன். கையை கழுவும் போது ஒருத்தனை கேட்டேன், உனக்கு அந்த லெக் பீஸ் ஏதாவது வந்துச்சான்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? எனக்கு வரல, முருங்கா தான் வந்துன்னு சொன்னான். டேய் அப்புறம் அந்த கதை என்னத்தானா அதை சொல்றான். எனக்கு லெக் பீஸ் வந்த மாதிரி இன்னொருத்தனுக்கு தலை வந்துக்குது. தலை வந்ததா? அவரு படத்துல தானே பிஸியா இருக்காரு. அவரு இல்லப்பா, இந்த தலை. நான் இந்த தலை எலி தலை. எலி தலையா? அப்ப நீ சாப்பிட்ட லெக் பீஸ் எலியோட லெக் பீஸா?
ஆமா சின்னதா இருந்தது. அடங்கோயால எலி ஒரு லைக் பீஸ் துண்டு இவ்வளவு நேரம் பேசுங்கிறியா? அப்புறம் என்ன ஆச்சு? மண்டபத்துல எழுத்தாளிய பார்த்து செம ரகல வச்சுக்கணானுங்க. ஆமா பின்ன எல்லாரும் உன்ன மாதிரி சோத்து காஞ்சி நிற்பானுங்க. சொல்றதே கேளு. சொல்லி தொலை. அப்புறம் என்ன ஆச்சு? அவனுக்கு சண்டை போட்டுதானுங்க. அந்த எழுத்தாளிய வாங்கி நான் தொண்ணுட்டேன். அட கர்ம முச்சுவன இவ்வளவு கதை பேசி 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ற. அப்புறம் என்ன ஆச்சு ஃபங்க்ஷன் கதை? இப்ப நீங்க எதனா காசு குடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். குடுப்பா. இந்தாடா 500 ரூபாய் என் பேர் வச்சு எழுதிட்டு வந்துடுறேன். இந்த 100 ரூபாய் ஏடா பாக்கெட்ல கை விட்டு எடுக்க மாட்டேன் பிஞ்சுக்கானா? இருப்பா எடுக்கிறேன். இந்தாப்பா. என்ன இது? என்னடா இது அப்படி கசிக்கு போய் கொடுத்த? காசுதான். என்ன காசு இது? தூஞ்சி போனா 10 ரூபாய். மாப்பிள அதான் மூஞ்சில தீ வீசாட்டு மாப்பிள. இது தூக்கி இந்த சோத்து தோன்றதுக்கு போறானா? ஏய் இந்த 10 ரூபாய் வைக்கிறதுக்கு தான் சோறு நினைச்சேடா. என்ன உண்மை? இது கடையில குத்தா கூட வாங்க மாட்டானுங்கடா. நான் அந்த குழாக்கா விக்கிற கேள்வி கிட்ட மாத்தி தட்டா கழுத்து அது கேங்க தயத்து குத்து மாத்துவேன். சரிப்பா அந்த அளவு தூக்கி ஓரம் போடு. நான் இதை எடுத்துன்னு போய் குத்துட்டு வந்துடுறேன். ஆமா மாப்பிள்ள பயங்கரமான பிளான். பாவம் அந்த பொண்ணால பாரு அந்த குடும்பம் நடத்தேர்ல இருக்குது. சோத்து ஒண்ணு போலாம்டா. பல்லால வைப்பேன் திரும்ப சோறு சம சாப்பாடுலாம் நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். வாயா பீத்திக்காத. இவனுங்க லைன் கட்டி வரானுங்க. ஏமா எங்க போயிட்டு வரீங்க? ஃபங்க்ஷன் போயிட்டு வரேனா? நீ போடா. அந்த கோயில்சாமி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க? ஆமா அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டு வரேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க? பொண்ணு ஓடி போச்சாமாப்பா. கேட்ட உடனே மனசு அப்படி தாங்க முடியலப்பா. பொண்ணு ஓடி போச்சா? என்னண்ணா பேசுறா? இப்பதான் ரிசப்ஷன்ல பொண்ணு மாப்பிள்ளையும் போட்டோ எடுத்துட்டு வரான். பொண்ணும் மாப்பிளையும் போட்டோ எடுத்துட்டு வரீங்களா? டேய் நீ வேற எங்கனா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்களாண்ணா? யோ கோயின்சாமி வீட்டு ஃபங்க்ஷன் தான் போயிட்டு வரேன். ஐயோ நம்ம இன்னைக்கு ஏமாத்திட்டியா? டேய் காது மேல வைப்பேன் நானே ஏமாட்டுக்கிறேன். சுட சோத்துலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீ நீ. டேய் பிஞ்சுக்கானா அந்த போடுகாரங்க சேர்த்து என்னையும் இவனு தான் ஏமாத்திருக்குது. இப்ப நான் என்ன? இந்த பிஞ்சு போன 10 ரூபாய் கரை மூச்சுறேன். தூக்கிட்டு போடா. நோ செம விருந்து. சிக்கன் லெக் பீஸ் தான் வைக்கிறாங்க. லெக் பீஸா? என்னடா சொல்ற? நோ வஞ்சர மீன் வறுவல் விட்டு பாரு. டேய் சொல்லனா சொல்லினே போலாம். வா போலாம். ஐயோ வஞ்சர மீன் வரவில்லாம 500 நீ 100 இது 10 மஞ்சா பத்து போட்டு போடா. நோ ஃபங்க்ஷன் இருக்குமா? ஃபங்க்ஷன் இருக்கான் காசு இல்லையா? நான் சோத்து பண்றேன். சரி வா போலாம். ஏ பாபா என்ன கூட்டு போங்கப்பா. டேய் பிஞ்சுக்கானா ஓடிடா. அரே அரே கடகன அரே. ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் மொத்தக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லியா? தம்பியா இங்க தான ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? அட சோறு போடுவாங்களா பா டேபிள் போட்டு அந்த ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நீ வந்துக்கற. ஓஹோ அதுக்கு தான் தக்காளி வெங்காயம் ஆஞ்சிருக்காங்களா? நீ நம்மள மாதிரி தானா? சரி வா ஒரு கெத்து காட்டலாங்க. துபாய் இப்படியே சோத்து பண்ணணும். அதுக்கு ஒரு ஐ பண்று. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் வாடா. ஆச்சா என்ன ஆச்சா? என்ன ஆச்சாடா? எவ்வளவு பேர் மச்சானாங்க? கூல் டவுன் உனக்கு இவ்வளவு தெரியுமா? தெரியாத பேசி காத்து கெத்து விட்டுற போலுங்க. கம்முனு இவங்க எல்லாம் சமையல்காரங்க தான். டேய் கருப்பு சட்டை போடுற பையா ஒழுங்கா அறிய மாட்டியா? வேலைய விட்டு தூக்கிட்டு சொல்லுவேன். ஏன் இப்படிலாம் பண்ணுகிறா? இதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சோத்து பண்ணலாம். கம்முனுடா சின்ன பையனே. இப்படிலாம் பேசினா தான் மரியாதை கொடுப்பாங்க. பீஸ் பெருசா வைப்பாங்க. சரி பேசி தொலை. டேய் கருப்பு சட்டை உன்ன தான கேக்குற ஒழுங்கா கட்ட மாட்டியா? யார் நீ? என்ன மரியாதை இல்லாத பேசுற? இந்த பாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான நான் தான். இவன் கூட இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லு. அது வந்து நீ தேவையில்லாத பேசுற. நான் கும்னு இருப்பா. அது இருப்பா பொறுமையா பேசுற வேலை ஆகாது. யாரு என்ன பிரச்சனை? நான் சோத்துக்கு அப்படியே வயித்து போட்டு வந்துட்டியா? ஓ என்ன பேசுற? வந்தல இருந்து நெக்லா பேசுறான் அந்தாலே. என்ன பேசுறீங்க? நான் யார் தெரியுமா? யோ வாணையா கும்னிரியா? வேணாம் என்னடா வேணாம் கவனின்னு தோணியா? ஏம்பா யாருன்னு தெரியுமா நானு? நீ யாரும் தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? இப்ப இங்க என்னத்துக்கு வந்துக்கிறா? நீ சொந்தக்கார ஃபங்க்ஷனே வந்துக்கிறோம். யாரு நானா உன் சொந்தக்காரா? டேய் நீ ஏடா சொந்தக்காரன்? என் சொந்தக்காரன் வேற. ஆனா திட்டுக்கோட்டா இது என் வீட்டு ஃபங்க்ஷன்டா. என் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தாலுமா பேசுவேனே. நீ வீட்டு ஃபங்க்ஷனா? சாரிப்பா நம்மளாம் ஒழுங்குற ஒண்ணு. ஏய் கையாடா கண்டபடி திட்டு விட போடா. என்ன தெத்துறான்? அட நம்பி போன மூஞ்சியா. நானே அதெல்லாம் நைஸா பண்ணி துண்ணு இருப்பேன். கெத்து விட்டியடா பாவியா. சாரிப்பா வா உன்ன ஃபங்க்ஷன் போலாம். உன்னை நம்பி வர மாட்டா போடா. வந்துறானுங்க ஓசி ஸ்டோர் சொல்றது திட்டுக்கோட்டை மூஞ்சி போட்டுக்கனே.